ஹாய், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். ஸோ வெல்கம் டு another வீடியோ வித் Groww. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம்னா டுவர்ட்ஸ் ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை கேஷ் மார்க்கெட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லை மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா ஜென்ரலாக நம்ம ப்ரைஸை பார்த்து டிசைட் பண்ணுவோம். ஓகே, ப்ரைஸ் பிஹேவியர் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, இல்லை ப்ரைஸ் பிஹேவியர் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்ட்டு. பட் அடிஷன் டு ப்ரைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து எப்போவுமே ஒரு காம்ப்ளெக்ஸாக தான் நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, இது மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் தான் அந்த ட்ரேட் பண்ணுவாங்க போல் அப்படின்னு நிறைய தாட் இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் டெசிஷனை எடுக்கலாம். ஸோ ப்ரைஸ் ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதோட ரெண்டுமே ஓவராலாக நம்ம அனலைஸ் பண்ணி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா, புல்லிஷாக இருக்கா, இல்லை பேரிஷாக இருக்கா, நம்ம செல் பண்ணலாமா, இல்லை ஷார்ட் பண்ணலாமா, இல்லைனா லாங் போகலாமா, இதெல்லாம் எப்படி இந்த ஓவரால் ப்ரைஸ் ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதோட அப்சர்வேஷன், அதோட இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஓவரால் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் நீங்கள் எனி ஸ்டாக் எடுத்துக்கங்க, அதோட ஸ்டாக் ஓவராலாக அப் ட்ரெண்டில் இருக்குது, ப்ரைஸ் வந்து மேலே போகுது அண்ட் அது கூட சேர்ந்து அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் மேலே போகுது. ஸோ நான் இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறது ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ்ன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக ஃபியூச்சர்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக், அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போகுது, அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் மேலே போகுது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் த அவுட்ஸ்டாண்டிங் ஓப்பன் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டெரைவ் ஆகும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் மேலே போய் ப்ரைஸும் மேலே போச்சுன்னா இது டினோட்ஸ் அ ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம். ஸோ வந்து பேசிக்காக அப் ட்ரெண்டில் இருக்குது, லாங் பில்டப் ஆகுது, நிறைய பேர் பையர்ஸ் வாங்குறாங்கன்னு அர்த்தம், அண்ட் இட் டினோட்ஸ் புல்லிஷ் மொமெண்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ நீங்கள் வரும்போது நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் டேரெக்டாக போய் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் காமிக்குது. ஸோ அதனால கால் ஆப்ஷன் பை பண்ணலாம், இல்லைனா ஃபியூச்சர்ஸில் லாங் போகலாம். இன் அடிஷன் டு தட் ப்ரைஸ் மேலே போகுது, பட் ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ளைன் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் மேலே போயிட்டு தான் இருக்குது, ப்ரைஸ் மேலே போயிட்டு தான் இருக்குது, பட் ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருதுன்னா என்ன அர்த்தம்னா பையர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகுறாங்க, அது மேபி நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த அப் ட்ரெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகுது. ஸோ ஷார்ட் கவரிங் ஆகுது, இல்லைனா வீக் ஆகுது, நிறைய அடிஷ்னலாக புது பையர்ஸ் வரல அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புதுசாக கிரியேட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் வெளியே ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆல்ரெடி உள்ள ட்ரெண்டில் இருந்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் அந்த ஃபியூச்சர்ஸ் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வரலாம், இல்லைனா கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். புதுசாக எந்த ட்ரேடும் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். இன்கேஸ் நீங்கள் புதுசாக ட்ரேட் எடுக்கணும், ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே வருதுன்னா அது ரொம்ப வீக் புல்லிஷ் தான். ஸோ மொமெண்டம் ஃபர்தராக அப் ட்ரெண்டாக கண்டினியூ ஆகாதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட் வராது. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் மேலே இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே வருதுன்னா நீங்கள் பெட்டர் இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். அண்ட் செகண்ட் திங் அண்ட் தேர்ட் திங் வந்து ப்ரைஸ் கீழே போகுது, ப்ரைஸ் இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் ஷார்ட்டிங் த மார்க்கெட்ஸ். நிறைய பேர் இப்போ வந்து மார்க்கெட் ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இது என்ன டினோட் பண்ணுதுன்னா டவுன் ட்ரெண்ட், ஸ்ட்ராங் பேரிஷ் மொமெண்டமை டினோட் பண்ணுது. ஸோ ப்ரைஸும் கீழே போகுது, பட் ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகுதுன்னா நிறைய பேர் அந்த ஃபியூச்சர்ஸ் பொசிஷனை நிறைய பேர் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது டினோட்ஸ் அ ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபியூச்சர்ஸை ஷார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஏன்னா அது ஸ்ட்ராங் பேரிஷ் மொமெண்டம்குள்ளே வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் கீழே போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கீழே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆப்வியஸ்லி லாங்கில் பார்த்த மாதிரி இங்கே ஷார்ட்டில் நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு டவுன் ட்ரெண்டை டினோட் பண்ணுது, கரெக்டு தான். பட் இந்த டவுன் ட்ரெண்ட் இன்னும் ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் ஆகாமல் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு வீக் பேரிஷ் சிக்னல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா எப்போனாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு அவாய்ட் பையிங் அ புட் ஆப்ஷன். ஸோ புது ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ மேபி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு வெளியே வரது தான் பெட்டர். ஸோ ஓவராலாக இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சேம் லெவலில் போகுது, ப்ரைஸ் மேலே போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் மேலே போகுதுன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் குறிக்கும். ப்ரைஸ் கீழே போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகுதுன்னா அது ஸ்ட்ராங் பேரிஷ் மொமெண்டமாக குறிக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் நீங்கள் அந்த பர்டிகுலர் கால் ஆப்ஷன் இல்லை புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள், இல்லைனா பை பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஸோ நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு டெசிஷன் எடுக்கணும்னா டேரெக்டாக ஃபியூச்சர்ஸ் பாருங்கள். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸாக இருக்கலாம், இல்லை இண்டெக்ஸாக இருக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போச்சுன்னா நிறைய இடத்துல நிறைய கன்விக்ஷன் இருக்குது, நிறைய பையர்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க, இல்லை நிறைய செல்லர்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க பேஸ்ட் ஆன் அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். இதுவே நீங்கள் ஒரு டேரெக்டாக ஆப்ஷன் செயினில் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஆப்ஷன் செயினில் வந்து ஓவரால்
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அங்கேயும் இருக்குது. ஸோ அங்கேயும் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை வச்சு நான் ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம்னா சிம்பிள், புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அது ரெண்டுத்தோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டே வருங்க. நீங்கள் எல்லா கால் ஆப்ஷன் எல்லா புட் ஆப்ஷன் கூட பார்க்க தேவையில்ல, நியர்பை ஒரு ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் பார்த்தா கூட போதும். ஸோ அட் த மணியோட புட் ஆப்ஷன் ஃபஸ்ட் எடுத்துப்போம். ஸோ அட் த மணியோட புட் ஆப்ஷன் இன்கேஸ் மார்க்கெட்டு மேலே போகுது, ஓவராலாக லெவல் மார்க்கெட்டுக்கு மேலே போகுது. ஸோ புட் ஆப்ஷன் ப்ரைஸில் மார்க்கெட் மேலே போகுது, பட் இந்த புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம்னா நிறைய பேர் புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மார்க்கெட் மேலே போகுதுன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதனால நிறைய பேர் புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதோ அப்போல்லாம் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி எப்பப்பெல்லாம் கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அட் த மணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எப்பப்பெல்லாம் கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் மார்க்கெட் கீழே போகுது, இல்லைனா கீழே டவுன் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஸ்டாக் ட்ரேடர் இல்லை, நான் ஒரு இண்டெக்ஸ் ட்ரேடர், எனக்கு இண்டெக்ஸ் ட்ரேடராக நான் டே டு டே பேசிஸில் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஓவரால் ட்ரெண்டை நான் ஐடென்டிஃபை பண்ணணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுன்னா நீங்கள் ஆப்ஷன் செயினில் போயிட்டு ஆப்ஷன் செயின்லேயே நீங்கள் ஓவராலாக கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பாருங்கள், அதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்கேஸ் புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுன்னு அர்த்தம். கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே ஏறிட்டே போச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நான் என்எஸ்சி ஆப்ஷன் செயின் டேட்டா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ என்எஸ்சி ஆப்ஷன் செயின் டேட்டாவில் நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனோட ஓவரால் டேட்டா இருக்கும். ஸோ அதில் ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், ஐவி, எல்டிபி இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாஸ் இருக்கும். ஸோ நம்ம ஓவராலாக ட்ராக் பண்ண போகிறது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா தான். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அட் த மணி ஆப்ஷன் 19,400 தான் அட் த மணி ஆப்ஷன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஓஐ கால் ஆப்ஷனோட ஓஐ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 lakh இருக்குது அண்ட் புட் ஆப்ஷனோட ஓஐ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.3 இருக்குது. ஸோ இட் டைரக்ட்லி டினோட்ஸ் புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷன் ஓஐ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்னா ஆப்வியஸ்லி மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் ஜோனில் தான் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து கால் அண்ட் புட் அதோட ரெண்டோட ஓயை கம்பேர் பண்ணுங்கள். இன்கேஸ் புட்டை விட கால் ஓய் அதிகமாக இருந்ததுன்னா அது பேரிஷாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் காலை விட புட் ஓய் அதிகமாக இருந்ததுன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஓவரால் ட்ரெண்டை இல்லை ஓவரால் ட்ரெண்ட் இதை பற்றி பேஸ் பண்ணி டிட்டர்மின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், இல்லைனா புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், இல்லைனா கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணலாம், இல்லைனா புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக ப்ரைஸோட ட்ரெண்டை நீங்கள் பார்த்துட்டு ஓஏ ட்ரெண்டும் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரைஸ் பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி லாங் பில்டப்பில் இருக்கா இல்லை ஷார்ட் பில்டப்பில் இருக்கான்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் நம்ம ஓவரால் ஃபியூச்சர்ஸ் டேட்டா வச்சு. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாகவே அதை அனலைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் போர்ட்டலில் இருக்கும். ஸோ tradingtick.comன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி போர்ட்டல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேஞ்ச், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேஞ்ச் இருக்குது, ஓஏ சேஞ்ச் இருக்குது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள் இந்துஸ்தான் காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆல்மோஸ்ட் 7% டவுன் ஆயிருக்கு அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ப்ரைஸ் கீழே இறங்கி இருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே ஏறி இருக்குன்னா என்ன அர்த்தம், ஸ்ட்ராங் பியரிஷ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இந்துஸ்தான் காப்பர் வந்து 142 rupeesலேருந்து ஆல்மோஸ்ட் 10 rupees கம்மியாக இருக்குது. ஸோ 7.36% கம்மியாக இருக்குது அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ விச் டினோட்ஸ் ஸ்ட்ராங் ஷார்ட். ஸோ அப்படி இங்கே மேலே போயிட்டு நீங்கள் இந்த ஷார்ட் பில்டப் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் பியரிஷை ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ ஸ்ட்ராங் பியரிஷோட காமன் சினாரியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் சேஞ்ச் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே கிராம்ப்டன் கிரீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6% இறங்கிருக்கு அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 11% ஏறி இருக்குது. ஸோ அதே மாதிரி லாங் பில்டப்பும் அதே தான். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து ப்ரைஸ் சேஞ்ச் பாசிட்டிவாக இருக்குது, மேலே போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் மேலே போகுதுன்னா அது டினோட்ஸ் ஒரு கம்ப்ளீட் புல்லிஷ் ஜோன். ஸோ அந்த புல்லிஷ் ஜோன் படி ஓஎஃப்எஸ்எஸ் ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2.6% ஏறி இருக்குது ப்ரைஸ் படி அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 13% ஏறி இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரைஸ் பிஹேவியர் ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் பிஹேவியர் அதை பேஸ் பண்ணி அது ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்த சினாரியோ தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் மேலே இருக்குது பட் ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே இறங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்லியிருந்தேன், ஸ்ட்ராங் புல்லிஷ் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக புல்லிஷோட மொமெண்டம் வந்து வீக்கன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வராங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லால்பாத், இந்தியா புல்ஸ் ஃபினான்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே தான் போயிருக்கு பட் ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே இறங்கிருக்கு. ஸோ விச் டினோட்ஸ் இட் இஸ் நாட் ஸ்ட்ராங் மொமெண்டம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி எக்ஸிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு அப் ட்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கன் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் வீக்கன் ஆகிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங் அன்வைண்டிங் சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டவுனில் வருது பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அப்படின்னும் போது அது ஓவராலாக லாங் அன்வைண்டிங்கில் வந்துடும். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் யூ அடிஷ்னல் எட்ஜ்.
ஸோ நிறைய பேர் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷன் படி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அடிஷ்னலாக இன்னொரு ஸ்டெப், ஒரு பூஸ்டப் கொடுக்குறது தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட கன்விக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா டேரெக்டாக ஸ்டாக் ஃபியூச்சர்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ட்ரேட் பண்ண பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் டெசிஷன் எடுங்க. இன்கேஸ் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருக்கீங்க, எனக்கு ஸ்பெசிஃபிக்லி ஃபோக்கஸிங் ஆன் ஆப்ஷன்ஸ் டேட்டா வேணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்ஷன் செயினில் போயிட்டு கால் ஆப்ஷனோட ஓவரால் ஓஐ, புட் ஆப்ஷனோட ஓவரால் ஓஐ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எந்த இடத்துல இது அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஓவரால் ட்ரெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங் டெசிஷன் எடுக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக இண்டிசஸோட ஃபியூச்சர்ஸ் அங்கே போயிட்டு அந்த ஃபியூச்சர்ஸோட ஓஐ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் உங்களோட ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் ப்ராக்டிக்கல் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை கேஷ் மார்க்கெட்டு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் இந்த ஓவரால் அனாலிசிஸை வச்சு. அப்படி இல்லைனா ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.